அழுகிற ஆணையும் சிரிக்கிற பெண்ணையும் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதை பலர் பெண்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அழுகிற ஆண் அப்படின்னா ஆண்கள் பொதுவாக அழமாட்டாங்க, உறுதியாக பேசுவாங்க. ஆனால் ஒரு ஆண் அழுறான் அப்படின்னா அதில் நிச்சயம் ஒரு சூழ்ச்சி இருக்கும். அவன் ஏதோ ஒன்றை சாதிக்கிறதுக்காக தான் அழுறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெண்கள் நல்லா சிரிப்பாங்க. சிரிப்பு அப்படின்றது மகிழ்ச்சியோட வெளிப்பாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெண்கள் சிரிக்கும் போது தங்களுடைய வலியை மறைக்கிறதுக்காக கூட சிரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்லுவாங்க. உண்மையான வேதனையை வெளிப்படுத்த மாட்டாங்க. இதுதான் இந்த பழமொழிக்குரிய அர்த்தம். எப்படி பழமொழி சொன்னாலும் உணர்வுகள் அப்படின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் இருக்குது. ஆண் சில நேரம் வேதனை தாங்க முடியாமல் அழக்கூடும், இல்லைனா பெண்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடும். அவங்கள பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தா அவங்க எதுக்கு அழுறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அழுகிற ஆணையும் சிரிக்கிற பெண்ணையும் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதை பலர் பெண்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அழுகிற ஆண் அப்படின்னா ஆண்கள் பொதுவாக அழமாட்டாங்க, உறுதியாக பேசுவாங்க. ஆனால் ஒரு ஆண் அழுறான் அப்படின்னா அதில் நிச்சயம் ஒரு சூழ்ச்சி இருக்கும். அவன் ஏதோ ஒன்றை சாதிக்கிறதுக்காக தான் அழுறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெண்கள் நல்லா சிரிப்பாங்க. சிரிப்பு அப்படின்றது மகிழ்ச்சியோட வெளிப்பாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெண்கள் சிரிக்கும் போது தங்களுடைய வலியை மறைக்கிறதுக்காக கூட சிரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்லுவாங்க. உண்மையான வேதனையை வெளிப்படுத்த மாட்டாங்க. இதுதான் இந்த பழமொழிக்குரிய அர்த்தம். எப்படி பழமொழி சொன்னாலும் உணர்வுகள் அப்படின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் இருக்குது. ஆண் சில நேரம் வேதனை தாங்க முடியாமல் அழக்கூடும், இல்லைனா பெண்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடும். அவங்கள பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தா அவங்க எதுக்கு அழுறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.